விழுப்புரத்தில் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள யானை பொம்மைகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர் 12 பேர் கொண்ட கும்பலை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். யானை தந்தத்தால் செய்யப்பட்ட கலைநயம் மிக்க 4 யானை பொம்மைகளை திருச்சியை சேர்ந்த கும்பல் விற்பனை செய்ய உள்ளதாக வனம் மற்றும் வன உயிரின குற்றத்தடுப்பு பிரிவுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன்படி தொடர்ந்து கண்காணித்து வந்த வனத்துறையினர் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள விடுதியில் அந்த கும்பல் தங்கியுள்ளதை கண்டறிந்தனர். இதையடுத்து அந்த பொம்மைகளை வாங்கும் வியாபாரி போன்று ஒருவரை ஏற்பாடு செய்த அதிகாரிகள் அதன் மூலம் அந்த கும்பலை கையும் களவுமாக சுற்றி வளைத்தனர். அவர்களிடமிருந்து 6.5 கிலோ எடை கொண்ட யானை தந்தத்தால் செய்யப்பட்ட 4 யானை பொம்மைகள், 3 இருசக்கர வாகனங்கள், ஒரு கார் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட யானை பொம்மைகள் 3 கோடி ரூபாய் மதிப்புடையது என தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 12 பேரும் ஒட்டன்சத்திரம், அறந்தாங்கி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து இந்த பொம்மைகள் எந்த ஆண்டு செய்யப்பட்டது, எங்கு செய்யப்பட்டது, எத்தனை ஆண்டுகளாக இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர் உள்ளிட்டவை குறித்து வனத்துறையினர் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். விசாரணை முடிவில் 12 பேரையும் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர்.